சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் எப்படி சம்பாதிக்கன்னு தெரியல. படித்ததை வச்சு சம்பாதிக்கலான்னு பார்த்தா, அப்படி என்னத்த படித்தோன்னு யோசிச்சு பார்த்தா, ஸ்கூல் அண்ட் காலேஜ் முடித்தோம், கல்யாணம் முடித்தோம், பிள்ளை பார்த்தோம். அவ்வளோதான், படித்தது எல்லாமே மறந்து போச்சு. சரி, ஏதாவது கைத்தொழில் பண்ணி சம்பாதிக்கலான்னு பார்த்தா, அந்த அளவுக்கு நமக்கு டைமும் இல்லை. வீட்டு வேலைகளை செஞ்சு முடித்தாலே எங்கடா போய் மல்லாக்க படுப்போன்னு இருக்குது. இதில் எங்கிட்டூடி அந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் நம்ம உடம்பு ஒத்துழைக்க போகுது. சரி, நம்ம செய்கிற வேலைகளையே யூடியூப்பில் வீடியோவை எடுத்து போட்டால் வருமானம் வரும்னு சொல்கிறாங்களே ஸ்டார்ட் பண்ணால், இதுக்கு நம்ம எப்படி சம்பாதிக்கிறதுன்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இருக்கிற டிப்ரெஷனே பரவாயில்லங்கிற அளவுக்கு இது எக்ஸ்ட்ரா தான் நமக்கு டிப்ரெஷனை அள்ளி கொடுக்குமே தவிர மற்றபடி எதுவுமே அள்ளி கொடுக்காது. ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்துட்டு மொத்தமே 4 யூடியூபர் தான் இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து வீட்டுக்கு 4 யூடியூபர் ஆகிட்டாங்க. அதனால் வந்துட்டு நம்ம வீடியோஸ்லாம் வந்து அப்படிக்கு இப்படி தான் போகும். நம்ம எவ்வளோ தான் எஃபோர்ட் போட்டு நல்ல வீடியோஸ் வந்து போட்டாலுமே அது வந்து வியூஸ் வந்து போக மாட்டேக்கி. நான்லாம் வந்துட்டு இப்போ வந்து இறங்கிட்டோம், 4 பேர் சிரிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே வீடியோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு 2 நாள் போட்டுட்ருக்கேன். நான்லாம் அந்த யூடியூப் ஜேர்னிக்குள்ளே வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகியிருக்கேன், ரொம்ப புலம்பியிருக்கேன், ரொம்ப அழுதுருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னால் முடிஞ்சதை போடு, முடிஞ்சதை பண்ணு, பார்த்துக்கலாம், அது வர்றது வரட்டும், போகிறது போகட்டும், நீ ஏன் இதில் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம வீடியோ எவ்வளோ தான் நல்லா போட்டாலுமே வியூஸ் வந்து போகாது. அது வந்து வேறு மாதிரி ஃபீலிங்ஸ். உங்களுக்கு வந்து அனுபவித்தா மட்டும்தான் தெரியுங்கிற அளவுக்கு இருக்கும். சரி, சம்பாதிக்கணும்னு சொல்கிறோமே எதுக்குன்னு யோசிச்சா, எனக்கெலாம் வந்துட்டு எனக்கு எதுவுமே செஞ்சுக்கணும்னு ஆசை கிடையாது. பட் வந்துட்டு என் ஹஸ்பண்ட்க்கு நிறைய வாங்கி கொடுக்கணும், குழந்தைக்கு நிறைய வாங்கி கொடுக்கணும், நான் இது வரைக்கும் செஞ்சுருக்காங்க, இப்போவும் செஞ்சிட்ருக்கிற நம்ம அம்மா அப்பாவுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அதாவது நிறைய செய்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிச்சு கோட்டையெல்லாம் கட்ட போகிறதில்ல. அட்லீஸ்ட் அவங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு சின்ன சின்ன பொருள். இப்போல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து எல்லாமே வாங்கி தருவாங்க. ஆனால் அவங்களோட தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்கவே மாட்டாங்களா. அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம எதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் எனக்கு. நான் வந்து அடிக்கடி கேட்பேன், எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு. எப்படின்னா அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நீ எனக்கு எத்தனை சர்ப்ரைஸ் பண்ணுன்னு கேட்டாங்க. என்கிட்ட 10 பைசா கிடையாது சர்ப்ரைஸ் பண்ணுறது. இதில் நான் எங்கிட்டூடி சர்ப்ரைஸ் பண்ணுறது. அதனால் என்னை மாதிரி நிறைய பெண்களுக்கு வந்து கனவுகள் இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஏன்னா நம்ம குழந்தைங்கள விட்டுட்டு இப்போ வெளியே போய் உழைக்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் வந்து இல்லை. ஸோ என்னை மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய் பாய்.